முக்கிய செய்தி சென்னையில் காலை 7 மணி நிலவரப்படி காற்றின் தரம் மேலும் மோசமடைந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். பண்டிகையொட்டி சென்னை முழுவதும் பழைய பொருட்களை எரித்து பொதுமக்கள் கொண்டாட்டத்தை வெளிப்படுத்திய நிலையில் சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் காற்றின் தரமானது மோசமடைந்திருக்கிறது. குறிப்பாக நேற்று மாலை 4 மணி நிலவரப்படி சென்னையில் சராசரியாக காற்றின் தரக்குறையீடு 136 இருந்த நிலையில் இன்று காலை 5 மணியிலிருந்தே அந்த காற்றின் தரமானது மோசமடைந்திருக்கிறது. குறிப்பாக அதன்படி அதிகபட்சமாக 7 மணி நிலவரப்படி மணலியில் 287 இந்த காற்றின் தரமானது பதிவாகி இருக்கிறது. இது மிக மோசமான நிலையானது எட்டியிருக்கிறது. மேலும் பெருங்குடியில் காற்றின் தர குறியீடு 280 எண்ணூரில் காற்றின் தரம் 226 அதே போன்று ராயபுரத்தில் காற்றின் தர குறியீடானது 207 பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த காற்றின் தர குறியீடை பொறுத்தவரை 200 300 என்ற அளவில் இருக்கக்கூடிய இடங்களில் இது மோசம் கூறப்படுகிறது. 200க்கு கீழாக உள்ளது ஓரளவுக்கு போதியமான காற்றின் தரமானது பதிவாக இருக்கிறது. அதே போன்று அரும்பாக்கத்தில் காற்றின் தர குறியீடானது 194 பதிவாகி இருக்கிறது. இன்று காலை 7 மணி நிலவரப்படி சென்னையின் நேற்றைய சராசரி அளவை காட்டிலும் பல பகுதிகளில் காற்றின் மாசு அதிகரித்திருப்பது தெரிய வந்துள்ளது. காற்று மாசு அடுத்த சில மணி நேரங்களில் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வெளியில் வருவதை தவிர்க்குமாறும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். அதே போன்று காற்றில் பனியுடன் கலந்த மாசு காரணமாக பல இடங்களில் சாலைகள் புலப்படாத நிலையானது வாகன ஓட்டிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையின் பல்வேறு இடங்களிலும் இந்த புகைமூட்டமானது சாலைகளில் சூழ்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகள் எரிய விட்டபடியே சாலையில் பயணிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது.